ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு தினமலரில் ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் 8000 ஆசிரியர் பணியிடம் காலி, மாணவர் சேர்க்கைக்கு மட்டும் அரசு தீவிரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநிலம் முழுக்க கிட்டத்தட்ட 8000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாத சூழலில் ஆண்டுதோறும் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதில் மட்டும் அரசு கல்வித்துறையை முனைப்பு காட்டி வருவதாக தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு அதிருப்தி தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் நடத்தப்படவில்லை. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிய மற்றொரு போட்டித் தேர்வு நடத்துவதாக கடந்த அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின் பொறுப்பேற்ற திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அத்தேர்வை ரத்து செய்வதாக அறிவித்த நிலையில் அது சார்ந்த தெளிவான வழிகாட்டுதல் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் புதிய ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை. தற்போது 8000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. மாணவர் சேர்க்கை அதிகரித்து வரும் நிலையில் ஆசிரியர் காலி பணியிடம் தொடர்வதால் கூடுதல் பணிச்சுமை நீடிப்பதாக ஆசிரியர் சங்கங்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில பொதுச்செயலர் பேட்ரிக் ரெய்மண்ட் கூறியதாவது அப்படின்னு சொல்லிட்டு, 5ஆம் வகுப்பு வரை ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள் என்ற விகிதத்திலும் 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு 1:35 மற்றும் 9, 10ஆம் வகுப்புகளுக்கு 1:40 என்ற விகிதாச்சார அடிப்படையிலும் ஆசிரியர் பணியிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் காலியிடங்களால் தற்போது 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலை நீடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தை குறைக்க பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகிறோம். மாறாக கூடுதல் மாணவர்களை கையாள வேண்டிய நிலையே நீடிக்கிறது. தமிழகம் முழுக்க தற்போது 8000 இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மேலும் 5000 ஆசிரியர்களை ஓய்வு பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் நியமனமும் அரையாண்டு தேர்வுக்கு பிறகே நடத்தப்படுகிறது. இதனால் கடும் பணி பளு நீடிப்பதால் வரும் கல்வியாண்டுகளாவது காலி பணியிடங்களை நிரப்புவதோடு சேர்க்கைக்கு ஏற்ப புதிய ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்க வேண்டும். தற்காலிக ஆசிரியர்களை கல்வியாண்டு துவக்கத்திலேயே நியமிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கண்ட் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா, வேக்கண்ட் இருக்கா, நான் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வேக்கண்ட்டு ஏற்கனவே இருக்குது சரிங்களா. நமக்கே தெரியும், எஸ்எம்சியில் நிறைய ஸ்கூலில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஆனுவல் பிளானர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் அடுத்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி நமக்கு வந்து வரதா சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிலையும் நிறைய வேக்கன்சி இருக்குது. ஸோ தொடர்ந்து யூஜி அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு, வேக்கன்சி பற்றி வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம். தேங்க்யூ ஆல்.